ஸ்ரீ குருப்யோ நமः ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் கிருஷ்ணாவதார சரித்திரம் கிருஷ்ணலீலை. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஸ்ரீ குருப்யோ நமः ஹரி ஓம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் பண்ணி மதுரையிலே அவதாரம் பண்ணான். மதுராபட்டினத்திலே கோகுலத்திலே கொஞ்ச நாள் வாசம் பண்ணினான். அங்கே பூதனை, சகடாசுரன், திருநாவர்த்தன் போன்றதான அநேக அசுரர்களுடைய பிரவேசத்தினாலே கோகுலமே திணறி போயிடுத்து. உபநந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கோபன் சொன்னதுனாலே எல்லாரும் அங்கிருந்து யமுனையின் மறுகரையிலே இருந்ததான பிருந்தாவனம் அப்படிங்கிற இடத்திலே பிரவேசம் பண்ணி இருக்கிற போதுதான் முதல்ல பகாசுரவதம், கொக்கு, பிறகு அகாசுரவதம், பாம்பு. அந்த நேரத்திலே பிரம்மாவினுடைய மயக்கத்தை தீர்த்தல் என்கிறதான லீலைகளையெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் பண்ணினான். இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு யசோதை தினமும் திருஷ்டி சுத்துவான். அவ திருஷ்டி சுத்துறது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தாய் பசுமாடு கொட்டகையில நிறைய இருக்கும், வாசப்படியில ஒன்று இருக்கும். அது சாணத்துக்காகவும் கோமூத்திரத்துக்காகவும் பிறகு இந்த திருஷ்டி சுத்துறதுக்காகவும் கோபூஜை பண்றதுக்காகவும் ஒன்று வச்சிருப்பா. வாசல்லையே கட்டியிருப்பா. சர்வாங்க லட்சணத்தோட இருக்கும் அந்த பசுமாடு. அந்த குழந்தைய யசோதை எடுத்துட்டு கோமாதாவினுடைய வால்புறத்துக்கு வருவா. உடனே நந்தன் என்ன பண்ணுவான்? அந்த பசுமாட்டோட வாலை பிடிச்சு குழந்தைய 3 சுத்து சுத்துவான். பசுவின் வாலாலே குழந்தையாகிற ஸ்ரீகிருஷ்ணனுக்கு திருஷ்டி சுத்தும். நீலக்கருப்பு, சுத்த கருப்புன்னு சொல்லக்கூடாது, ஷாமள வர்ணம் அப்படின்னு சொல்லுவா. முத்து போன்ற பற்கள், விகசித்த முதலதனம். அவனுக்கு நிறைய முடி, தலைமுடி எல்லாம் சுருட்டையா இருக்கும். அந்த காலத்திலேயே யானை கந்தத்தாலே ஷீப்பு பண்ணி வச்சிருந்தா. அந்த கந்தத்தாலே செய்த ஷீப்பு அதை வச்சு தலை வாரினா இழுக்கிற போது நேராகும். ஷீப்பை எடுத்த உடனே கடங்குன்னு போய் சுருண்டு போய் இருக்கும். இப்ப போராடி பார்த்துட்டு என்ன பண்ணுவா? இந்த உச்சியில கொஞ்சம் நிறைய முடிய சேர்த்துவா. மிச்சமெல்லாம் கீழே அப்படியே தோல் வரையிலும் கிடக்கும். இந்த உச்சியில பிடிச்சிருக்கிற பிடிய கெட்டியா பிடிச்சுட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு கருப்பு கயிறு போட்டு இருக்க கட்டுவா. குடுமி நல்லா கட்டுவா. இந்த காலத்துல தானே ரப்பர் பேண்ட். அந்த காலத்துல ரப்பர் பேண்ட் இல்லையே. இப்ப ஹேர் பேண்ட் என்னென்னமோ பேண்ட் எல்லாம் வந்துடுச்சு, கிளிப்ஸ் வந்துடுச்சு. அந்த காலத்துல கருப்பு கயிறாலே கயிறு கட்டினா அது ஒன்றும் லட்சணமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன் கழுத்தை பார்த்தா ஒரு முத்தாகாரம். அந்த முத்தாகாரத்தை எடுத்து அப்படி அந்த குடுமி முழுவதும் சுத்தினா அது அப்படி சைடுல அந்த மேலு பாகம் ஒரு பக்கம் சைடுல விழுகிற மாதிரி பண்ணினா. இன்னும் நான் என்ன பண்ணல அப்படின்னு யோசிக்கிற போது அங்கே ஒரு மயில், அசைந்தாடும் மயில் ஒன்று காணும். ஒரு மயில் அங்கே வாசல்ல வந்து நின்று தோகை அப்படியே நன்னா விரிச்சு கிருஷ்ணனுடைய அழகை கண்டு வேகமோ என நினைத்ததா அந்த மயிர்பீலி தானா கீழே விழுந்தது. நாம எடுக்கக்கூடாது. மயிர்பீலி எப்பவுமே ரொம்ப மடி. அதனாலதான் குருவாயூரப்பனுக்கு மயிர்பீலியினாலே அலங்காரம் பண்றார் நம்பூதிரிகள். அந்த மயிர்பீலி ஒன்ன ஒரு 3 எடுத்தா
அதனுடைய முனையை கரெக்டா உடைச்சு அந்த 3 முயற்பிலையும் ஒன்னா சேர்த்து அந்த குடுமியில அப்படி சொருவினான். இன்னொரு மாலையை எடுத்து கழுத்துக்கு போட்டா. பட்டு பீதாம்பரம் எல்லாம் கட்டின்னு இருக்கான் கிருஷ்ணன். அவனுக்கு விளையாடுறதுக்கு ஒரு புல்லவங்குழலை கையில கொடுத்தா. திருஷ்டி சுத்தினா. அந்த கருப்பு கிருஷ்ணனுக்கு கண்ணுக்கு மெய்யழகு அப்படிங்கிற மாதிரி மெய் தீட்டி விட்டான். யாராவது திருஷ்டி போட்டு விடக்கூடாதுன்னு கன்னத்துல ஒரு திருஷ்டி போட்டு வச்சான். 360 டிகிரியிலையும் நின்று அந்த கிருஷ்ணனுடைய அழகை ரசிக்கிறாள் யசோதை. இப்போ கிருஷ்ணன் சொன்னா 5 வயசு. 5 வயசு வரையிலும் கௌமார பருவம் அப்படின்னு சொல்வார். குமார பருவம், பருவம் குழந்தை பருவம். அம்மா நான் கண்ணுக்குட்டி மேய்க்கணும், டேய் ஊர் எல்லையை தாண்டக்கூடாது, பக்கத்துல நம்ம வயலெல்லாம் இருக்கு, அங்க போய் மேய்ச்சிட்டு வா, சரியா? ஒரு சின்ன கண்ணுக்குட்டி அதை கொடுத்தனுச்சா. பெரிய மாடுகள்லாம் பெரியவங்க ஓட்டின்னு போறாங்க. கத்து கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும் போம். இவன் ஒத்த வயசுல ஒரு 2 வருஷம் பெரியவன் பலராமன். அவன் இன்னும் பலரை கூட கூட்டினா. நிறைய கூட்டம், கோபியர்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம் எல்லாம் இவனை பார்த்து அதிசயப்படுறது. இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்மாத்துல இல்லையேன்னு சொன்னாலாம் ஒருத்தி. எல்லாம் ஒண்ணுதாண்டி, யசோத வீட கூட நம்ம வீடுதான், அவர் தானே தலைவர் தலைவி, எல்லாம் நமக்கும் சொந்தம் தான். 1 விட்ட சொந்தம், 2 விட்ட சொந்தம், 3 விட்ட சொந்தம்னு அவன் எப்படியோ ஒரு சொந்தத்தை சொல்லி கிருஷ்ணன் எனக்கு சொந்தக்காரன் தான். கிருஷ்ண பிரேமிகளா இருந்தா. அண்ணா சொல்லுவார், பிரேமவாத்சல்யபாவேன. கிருஷ்ண பிரேமி அண்ணா கிருஷ்ணாவதாரம் சொல்லி கேட்கணும். ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜ்ல அவ சிஷ்யாலாம் விழுந்து விழுந்து 1000 ஸ்லோகம் சொல்லுவா. இவர் சும்மா ஒரு கோடு காட்டுவார். மகா சமஸ்கிருத வித்வான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அளவுக்கு சமஸ்கிருதம் ஜீவிச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு கிருஷ்ண பிரேமியோட கைங்கரியம் ரொம்ப ஜாஸ்தி. அவருடைய பாண்டித்யம் மகா பாண்டித்யம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் தஞ்சாவூர்ல கருத்தட்டான்குடிங்கிற யாதவ கிருஷ்ணன் கோயில்ல ஒன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப சின்ன வயசு, அவர் ரொம்ப வயசுல பெரியவர். என்னை விட 25 வருஷம் வயசுல பெரியவர். ஆசீர்வாதம் பண்ணார். நான் அப்ப பிரம்மச்சாரி. ஆசீர்வாதம் பண்ணார். அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த கிருஷ்ணனை கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் மதுராவிலும் அந்த கிருஷ்ணனுடைய எல்லா பருவத்திலும் ஏதோ கூடவே நின்று அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த மாதிரியே பேசுவார். அவரே ஒரு கோபனா ஆயிடுவார். அவரே ஒரு பிராமண சுதாமனா ஆயிடுவார். இந்த லைவ் டெலிகாஸ்ட் எடுக்கிற கேமராமேனம் ஆயிடுவார். அதுதான் கிருஷ்ண பக்தி, பிரேம பக்தி. கிருஷ்ண பிரேமின்னே அவர் தன் பேரை மாத்தினுட்டார். அவர் பேரு வேற, வாசுதேவ பஜனாசிரமம். அங்கே அந்த குழந்தைகள்லாம் அப்படி கற்று கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து எல்லாரும் கையில ஒரு சோத்து மூட்டைய, ஒரு வீட்டுல எலுமிச்சம்பழ சாதம், ஒரு வீட்டுல தயிர் சாதம், தயிர் சாதம் தான் ஜாஸ்தி, ஒரு வீட்டுல புளியோதரை, ஒரு வீட்டுல அரிசி உப்புமா, இப்படி எல்லாம் வகையா பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு அந்த நிறைய பாறைகள்லாம் இருக்குமே அது மேல எல்லாம் ஒரு மரத்தடியில எல்லாம் கட்டி தொங்க விட்டுட்டு அந்த கையில எல்லாரும் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேல் கம்பு கையில வச்சிருப்பா. துஷ்ட மிருகங்கள் பசுமாடுகளை உபதிரவம் பண்ணாதபடி எல்லாம் பார்த்துப்பா. மாடுகள்லாம் நடுவில் மேய்ச்சிட்டு இருந்தா இவா எல்லைகள்ல இருப்பா. ஓடி ஓடி விளையாடுவா. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடணுங்கிறார் பாரதி. மகாகவி பாரதி கிருஷ்ண பக்தியில கண்ணம் கண்ணம்மான்னு 2 விதமா பாடியிருக்க.
என்ன ஆச்சரியம், என்ன ஆனந்தம்! அந்த குழந்தைகள்லாம் நல்லா விளையாடி 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 பலராமனுக்கு ரொம்ப கால் வலி வந்து கொடுத்து அன்னைக்கு. டே தம்பி கிருஷ்ணான்னு கூப்பிட்டான். அண்ணா வாண்ணா, என்னண்ணா? டே ரொம்ப கால் வலிக்குதுடா. அப்படி அண்ணா இங்க படுத்துக்கோண்ணா. அவன் 2 காலையும் எடுத்து தன்மடியில வச்சுண்டான் கிருஷ்ணன். அண்ணனோலையோ பலராமன் அண்ணன், கிருஷ்ணன் தம்பி, அண்ணனுக்கு சேவை பண்றாதான். அப்படி காலை அவனுடைய மடி மேல வச்சுட்டு அப்படியே அவிழ்த்தி அவிழ்த்தி கொடுத்தான். அண்ணா இப்ப எப்படி இருக்குன்னா வலி பரவாயில்லையா? ராமாயணத்தில இந்த பலராமன் லட்சுமணனாய் இருந்து எத்தனை 14 வருஷம் கண் உறங்காது சேவை புரிஞ்சா இல்லையா? இவன் 14 நிமிஷம் கூட பண்ணல. ஆனாலும் அந்த சேவையை யாருக்கும் கிடைக்காத அற்புதமான பாக்கியத்தை ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனுக்கு கொடுத்தான். ஏன்னா பலராமன் சாட்சாத் ஆதிசேஷன், சேஷாவதார மூர்த்தி. எத்தனை கல்பம், 99 கல்பம் தபஸ் பண்ணி இந்த மாதிரி வரணும். அப்படி பலராமனுக்கு சேவை நடந்தது. அங்கே மறுநாள் சுதாமன், ஸ்ரீதாமன் சொல்லுவா. குச்சேலங்கிற சுதாமன் வேற, இங்க ஸ்ரீதாமன் ஒருத்தர். கிருஷ்ணா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுடா. போன இடத்துக்கே தினம் மாடு மேய்க்க போறோம். எந்த ஏரியா போனோமோ அதே ஏரியா பக்கத்து பக்கத்து தோட்டம் வயல்னு போயிட்டு இருக்கும். இன்னைக்கு இந்த பக்கமா போலாமா? போலாமே. ஆனா அங்க போறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு கஷ்டமா? அப்படி இல்லை. அங்க நிறைய பனங்காடு, சேலத்துல பனங்காடுன்னே ஒரு கிராமம் இருக்கு. நிறைய பனமரம் இருந்தது அந்த காலத்துல. அதனால பனங்காடுன்னு வச்சுட்டான். இந்த ஸ்ரீதாமனுக்கும் கோபர்களுக்கும் பனம்பழம் சாப்பிடணும், பனங்கிழங்கு வேவிச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதெல்லாம் கோபர்கள் தானே, இடையர்கள் தானே, யாதவர்கள் தானே. அவளுக்கு என்ன மடி ஆச்சாரம்? சாயங்காலம் தான் ஸ்நானம் பண்ணுவா. என்ன தோட்டத்துக்கு போயிட்டு எல்லாம் மாடு வச்சுட்டு பொழுதியா வருவா. நல்லா சூடா குளியல் போட்டுட்டு நல்லா சூடா சமையல் பண்ணி வச்சிருப்பா. வயிறார சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ராமாயணம் கேட்டுட்டு அங்கங்க படுத்துக்கும் குழந்தைகள். குழந்தைகள் தானே, பெரியவாளே எப்படி இருக்கிறச்சே குழந்தைகளை என்ன சொல்றது? சீதானவன் சொன்னான், அந்த பனங்காட்டுல தேனுகன் அப்படின்னு ஒரு ராட்சசன் இருக்கான். பொதுவா தேனுன்னா பசுமானதான் சொல்லுவா. இங்க கழுதை, கழுதை வடிவ அரக்கன், கழுதை உருவ அரக்கன். அவன் நினைச்ச வடிவத்தை எடுத்துப்பான். அவன் எப்பவும் கழுதையாதான் இருப்பான். அந்த பனங்காட்டுக்குள்ள யாரையும் விடுறதில்லை, போனா உசுரோட விடுறதில்லை. தேனுகனுக்கு பயந்துட்டு அந்த பக்கம் யாரும் போறதில்லை. கிருஷ்ணா நீ இருக்கிறச்சு எங்களுக்கு என்னடா கவலை, படா ஒரு கை பார்க்கலாம். கிருஷ்ணன் சரின்னு சம்மதிச்சு அன்னைக்கு அந்த பனங்காடு பனமரங்களா இருக்கும். அடியேன் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். தேனுகாசுரவதம் நடந்த இடம். பிருந்தாவனத்திலிருந்து போகணும், கொஞ்சம் தூரம் போகணும் கார்ல. தாளவனம் அப்படின்னு சொல்றா. அந்த தாளவனம்ங்கிறதான பனங்காட்டு இன்னைக்கும் ஒரு 4 மரம் அடையாளத்தில் நிற்கிறது. வேற எங்கேயுமே பனங்காடு கிடையாது, பனமரமே கிடையாது. மதுரால பிருந்தாவன்ல இந்த இடத்துல மட்டும் பற்றி கொள்ளறா. அன்னைக்கு இருந்த அதனுடைய அந்த விருட்சத்தினுடைய வம்சாவளி மரங்கள் இன்னைக்கு ஒரு 4 மரம் அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கு. ஆச்சரியம். இங்குதான் கண்ணன் தேனுகனை கொண்டாண்டு போர்டு வச்சு போட்டோ வச்சிருக்கான். என்ன ஆனந்தம்! நாம் இருக்கிறது கலியுகம், நடந்தது துவாபரயுகம். கரெக்டா இவா போறதுக்கும் அந்த பனங்காட்டினுடைய காவல்காரனை போல் மாமிஷம் உண்பதற்கு காத்திருந்த அந்த தேனுகன் மூக்கிலே நுரை தள்ள 4 காலையும் பாய்ச்சலா பாய்ச்சிட்டு இந்த கோபர்கள் மேல வந்து விழுந்து கடிச்சு குதறி எல்லாத்தையும் சாப்பிடணும்னு வரணும். அவன் அங்கிருந்து வேகமா வர்றதுக்கும் இந்த கிருஷ்ணன் இந்த தேனுகனுடைய பின்னங்கால்கள் 2ஐயும் பிடிச்சிருந்தான்.
ஏன்னா எப்பவுமே கழுதை குதிரை ஒட்டகச்சிவிங்க எல்லாம் பின்னங்காலால தான் உதைக்கும். அதுவும் கழுத உத வாங்கினா தீர்ந்தது. கரெக்டா நம்ம தொடைக்கு மேலதான் அடி விழுகும், உயிர் ஸ்தானத்துல அடிக்கும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கொம்புள்ளதுக்கு 4 முழம், குதிரைக்கு 8 முழம்னு விவேக சூடாமணியில சொல்லியிருக்கா. இந்த கொம்புள்ளதுக்கு 4 முழம் தள்ளி நின்றா போதும் மாடு மான் முதலானவைகளுக்கு. இந்த கழுதை குதிரையெல்லாம் இந்த பின்னங்கால வளைக்குது பாருங்க, இதுக்கு 8 முழம் தள்ளி நிற்கணும். வேடிக்கை பார்க்கறேன்னு பக்கத்துல போனா அவ்வளவுதான், ஏதாவது ஒரு உறுப்பு காலியா போயிடும். அந்த பின்னங்கால்களை பிடிச்சான், எடுத்தான், தலை மேல சுத்துனா 3 சுத்து கட சுத்தி அந்த பனை மரத்துல அடிச்சான். அந்த பனம் வளத்துக்குள்ள பனை மரத்துல சில ராட்சசா ஒழிஞ்சுட்டு இருந்தா. அவளும் தொப்பு தொப்பு தொப்புன்னு ஜீவனை விட்டு கீழே விழுந்தா. தேனுக்கு வாயில நுரை தள்ளி வாய் பிளந்து வயிறு வெடித்து தேனுகாசுர சங்காரத்தை பகவான் கிருஷ்ணன் நடத்தினார். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணாவதார சரித்திரம் தசமஸ்கந்தம். அதில் தாளவன சரித்திரம்னு ஒரு சரித்திரம். தாளவனம் அப்படின்னா பனங்காடு. அந்த பனங்காட்டிலே கழுதை வடிவ அரக்கன் ஒருவன் இருந்தான். பனைமர வடிவங்களிலே நிறைய அரக்கர்கள் இருந்தார்கள். இங்கே பலராமனும் கிருஷ்ணனும் விசேஷமாக கோபகோபியர்களோட கோபர்களோட விளையாடின்னு இருந்தா. அப்படி உத்தமமாக விசேஷமாக எல்லாரும் விளையாடின்னு இருக்கிற போது கிருஷ்ணனை அபகரித்து தூக்கிட்டு போகணும்னு நினச்சான். கிருஷ்ணன் கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணிவிட்டான், பலராமனை தூக்கிட்டு ஓடினான். இப்படி பலராமனை தூக்கிட்டு ஓடுற போது அந்த பலராமன் இந்த அரக்கனை சம்ஹாரம் பண்ணினான்னு பாகவதத்தில் சரித்திரம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். கழுதை வடிவ அரக்கனை அந்த கழுதையோட 2 காலையும் பிடிச்சு தூக்கி பனங்காடுகள் மேலே அடிக்க அந்த மரங்களாக இருந்த அசுரர்களும் இறந்தனும் கழுதை வடிவ அரக்கனும் இறந்தான். அப்பேற்பட்டதான உத்தமமான சரித்திரம் நடந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அந்த ஒரே ஒரு விருட்சம் மட்டும் இன்னும் இங்கே ஒரு தாள மரம் இருப்பதை நீங்கள் பார்க்குறேன். இப்போ அந்த மரத்தை பாருங்கோ. இந்த மாதிரி பனை மரம் இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. இந்த ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் அந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்படி உத்தமமான இந்த சரித்திரம் நடந்த தாளவனம். ஜெய் ராதே கிருஷ்ணா. தேவர்கள்லாம் ஆகாசத்துல நின்று பூமாரி பொழியலாம். அப்படிப்பட்ட கிருஷ்ணனே, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः அப்படின்னு ஸ்தோத்திரம் செய்யலாம். அடுத்த எபிசோட்டில் காணலாமா? ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.